சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதை வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. காந்தி கண்ணாடி கேபி பாலா ஹீரோவா அறிமுகமான முதல் படம். அவரோட நமிதா கிருஷ்ணமூர்த்தி, பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா, அமுதவாணன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு விவேக் மெருவன் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனது ஷெரீஃப் அவர்கள். ஆதிமூலம் கிரியேஷன்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காதல் ஜோடி இளம் வயதில் வீட்டை விட்டு வெளியில் வந்து யாரோட தெய்வம் வேணாமல் 2 பேர் மேலே உள்ள காதல் மட்டும் நம்பி ஓடி வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவர்களோட 60வது வயதில் அந்த பெண்மணிக்கு வந்து தனக்கு பிள்ளை இருந்திருந்தால் 60வது கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களா நம்மளுக்கும் இந்த மாதிரி அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்க, அவளோட கணவனுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய இயக்கமாகிடுது. ஏன்னா இது வரைக்கும் மனைவி தங்கிட்ட எதுவுமே கேட்டது இல்லையே அப்படின்றனால அந்த எப்பேற்பட்டாவது அந்த கல்யாணத்தை வந்து நடத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் போய் ஈவென்ட் மேனேஜர் நடத்திட்டு இருக்கிற பாலா கிட்ட உதவி கோர்றாரு. ஸோ அவங்க வந்து எப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணணும்னு அவங்க கேட்குறப்போ, அவங்க மனைவி இளம் வயதில் எப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவாகுது, ஏகப்பட்ட லட்சங்கள் செலவாகுது. அதுக்கும் எப்படியாவது பணத்தை புரட்டணும்னு சொல்லி புரட்டிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டும் போது, நம்ம நாட்டில் கரெக்டாக 2016 டிமானிட்டைசேஷன் என்ற ஒரு பெரும் கொடிய அரக்கன் வந்தால அது வந்து அங்கே ஏற்படுது. அதனால அவங்க எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு 60 கல்யாணம் நடந்ததா இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆச்சு. ஸோ இதில் பாலாவோட பார்ட் என்ன, இதான் காந்தி கண்ணாடி. ஸோ அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையின் நாயகன் அப்படின்னு பார்க்கும்போது பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா. என்னடா முதல்ல ஒரு ஆள் ஹீரோவாக நடிச்சுருக்கார், நீ பாட்டு கதையின் நாயகன் சொல்லி பாலாஜி சக்திவேலை சொல்கிறேன்னா, உண்மையாகவே இந்த படத்துக்கு ஹீரோ பாலா தான். ஆனால் கதையின் நாயகன் வரும்போது டெஃபினட்டாக அது பாலாஜி சக்திவேல் தான். உண்மையாகவே இந்த படத்தை பார்க்குறப்போ அவரோட நடிப்பாற்றல்ன்றது வந்து ஒரு இயக்குனராக ஒரு மிக சிறந்த படங்கள் கொடுத்துருந்தாலும், இதுக்கு முன்னாடி வில்லனாகவும் மற்ற கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாலும், இந்த படத்தில் அவர் இந்த கேரக்டர் இருக்குல்ல ஜமீன்தாரா, உண்மையிலேயே அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காருங்க. அந்த காதலில் அவர் மனைவி கிட்ட பேசுகிற ஒவ்வொரு இடங்களும் அவ்வளோ க்யூட்டாக, அவர் காமெடி சென்ஸோடு நடந்துக்கிற விஷயங்கள், அவரோட பாடி லாங்குவேஜ், சின்ன சின்ன விஷயம் கூட, அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு, டைலாக் டெலிவரி, சிரிக்க வைக்க வேண்டிய இடத்துல சிரிக்க வைக்கிறாரு, க்யூட்டாக இருக்க வேண்டிய இடத்துல க்யூட்டாக இருக்காரு, அள வைக்க வேண்டிய இடத்துல அள வைக்கிறார். பிரமாதமான நடிப்பு. எப்படிப்பா அப்படி நடிக்கிறான்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் கூட அதுக்கு சளைக்காம நம்ம அர்ச்சனா அவரோட மனைவியாக வராங்க. அவங்களும் ஈக்குவலாக அவருக்கு சளைச்ச வயலப்பா நான் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட நடிப்பாற்றலும் மிகச்சிறந்தது. எல்லாரையும் வந்து நம்ம அந்த கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தில் நம்ம உடைய வைப்பாங்க, படம் முழுக்க அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதே கிளைமேக்ஸில் அதை பண்ணுறப்போ நம்மளே மீறி எப்பேற்பட்ட கல்நெஞ்சு உடையவனாக இருந்தாலும் அந்த இடத்துல அது உடஞ்சி நம்மளுக்கு அழுக வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு எமோஷனலான மூமெண்ட் அது. ஸோ இந்த படத்தின் கதையின் நாயகன் நாயகி அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேர் தான் சிறந்த நடிப்பு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ பாலா. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காரு, பெருசாக எங்கேயும் நம்மளை வந்து அவர் வந்து போகிறது கூட தெரியாது. பட் இந்த படத்தில் ஹீரோவா அவர் என்ன பண்ணியிருக்காரு, வழக்கமாக பண்ணக்கூடிய ஹீரோஸ் டெபியூவில் பண்ணக்கூடிய அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக வருமோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி ஒன்லைனர்ஸ், பாலாவோட ஒன்லைனர்ஸ்க்கு தமிழ்நாடே அடிமை. ஸோ அந்த விதத்தில் அதை பக்காவாக பண்ணியிருக்காரு. அதோட டைமிங் அண்ட் அந்த அவரோட பாடி லாங்குவேஜ் எதுவுமே மாறல, சிறப்பாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் ஒரு ஆக்ஷன் சீனுமே இருக்குது, அதுவுமே நல்லா இருந்தது. எமோஷனாகவும் கிளைமேக்ஸ் அவர் பண்ண விதம், ஒரு நடனம் ஆடுவார், வேறு லெவலில் இருந்தது. அதெல்லாமே பிரமாதமாக இருந்தது. பட் இன்னுமே மேற்கொண்டு பல அடுத்தடுத்து வர படங்களில் காதல் காட்சிகளாக இருக்கட்டும், இன்னுமே வந்துட்டு மற்ற நடிப்பாற்றலுமே கொஞ்சம் ஈஸியாக வந்து வளர்த்து வேண்டிய சூழல் தான். பட் ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவுக்கு வெல்கம் டு தமிழ் சினிமா பாலா, ஒரு நல்ல டெபியூ. அதே மாதிரி நமிதா அவர்கள் உண்மையிலேயே அவருக்கு ஈக்குவலான ஒரு ஹீரோயின் தான். அவங்களுமே வந்துட்டு ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. முதல் படம்னு வரும்போது சின்ன சின்ன விஷயங்கள் ஃப்ளாஸ் இருந்தால் கூட இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது ஜஸ்டிஃபைடாக இருந்திருக்காங்க. பட் மொத்தமாக அவங்க 2 பேரும் தூக்கிட்டு போனதுனால இவங்களோட ஸ்பேஸில் இவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி பாலோட ஃப்ரெண்டாக வர கேரக்டராக இருக்கட்டும், அமுதவாணனாக இருக்கட்டும், மற்ற கதாபாத்திரங்களுமே வந்து சிறப்பாக இருந்தது. ஸோ கதாபாத்திரங்கள்லேருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து இந்த படத்தின் இசை விவேக் மெருவன் அவர்கள். படத்தோட பாடல்கள் வந்துட்டு நம்ம அதுவுமே இந்த படத்தோட பாடல்கள் நீங்கள் கேட்கவே இல்லை, படத்தில் போய் பார்க்குறீங்கன்னும் போது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் அப்படி தான். ஒரு சில பாட்டு நான் கேட்டிருந்தாலும் மொத்த பாட்டுமே இந்த படத்தோட பார்க்குறப்போ ரொம்பவே அருமையாக இருந்தது. அதுவும் இந்த நம்ம இது வரைக்கும் கேட்காத வெளிவராத யுவன் அவர்களின் இசையில் கிளைமேக்ஸ் வர பாட்டு வந்து அது இப்போ ஒரு ட்ரெண்டாகவும் ஒரு ஃபார்முலாவுமே ஆயிடுச்சு. எமோஷ்னலாக ஒரு மொமெண்ட் கிளைமேக்ஸில் இருக்குது அப்படின்னா அது யுவனோட வாய்ஸில் வந்து
ப்ளே பண்ணி விட்டாங்கன்னா அந்த அந்த மொமெண்ட் இன்னுமே நம்மளை வந்து அப்படியே கரைய வச்சிருது. இதுவும் இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு பாடல், அந்த மாதிரி ஒரு எமோஷனலான மொமெண்ட்டுக்கு தேவைப்படும் போது இவனோட குரலில் வரும்போது நம்மளே அறியாமல் நம்மளுக்கு கண் கலங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல். ஸோ விவேக் மெர்வின் அவர்களின் இசை வந்து சிறந்ததாக இருந்தது. பாடல்களும் சரி, பின்னணி இசையுமே சரி, அல்டிமேட்டாக இருந்தது. அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி பல இடத்துல லொக்கேஷனுக்கு போகுது, கோயில் திருவிழாவை காட்டுது, பேங்கை காட்டுது, மக்களோட கஷ்டத்தை காட்டுது. எல்லாமே வந்துட்டு விஷுவலாக நம்மளுக்கு பல இடங்களில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துது. ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஷெரீஃப் இந்த படத்தின் இயக்கம், அவரோட முதல் படம் வந்துட்டு ரணம், நம்ம வைபவம் நடிச்சிருப்பார். ரொம்ப சிறந்த த்ரில்லர் படம். இரண்டாவது படம்னு வரும்போது ஒரு எமோஷனல் படம். சீரியஸாக அவர்கிட்ட இப்படி ஒரு படம் நான் எவ்வளோ தூரத்துக்கு எமோஷனலாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. பட் ஒரு மிகச்சிறந்த படம்னு சொல்லலாம். காமெடி இருக்குது, காதல் இருக்குது, சண்டை இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, எல்லா விதமாகவும் கலந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படம். அதை மற்றவங்க கிட்ட அவர் வேலை வாங்கினதுமே சிறப்பாக இருந்தது. ஸோ ரைட்டிங்கும் இயக்கமுமே நல்லா இருந்தது. ஓவராலாக இதெல்லாமே எனக்கு பாசிட்டிவ்ஸாக எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ படத்தில் நெகட்டிவே இல்லைன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன இடங்களில் குறைகள் இருக்குது. அதில் முதல் குறையாக நான் பார்க்குறது, இந்த படத்தோட கிளைமேக்ஸை அது முடித்த விதம், அந்த எமோஷனலாக எல்லாரையும் அழுக வச்சு யோசிக்க வச்சு அந்த இடத்துலையே முடிச்சிருக்கலான்றது தான் என்னோட கருத்து. அதுக்கு அடுத்து அவர்கள் அர்ச்சனாவை காட்டின விதம், அங்கே கொண்டு போய் முடித்த விதம், அது எனக்கு வந்து ஒரு அவங்க 2 பேரோட இந்த வாழ்க்கையில் அவங்களோட ஆரம்ப நிலையில் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து வாழ்நாள் முழுக்க கஷ்டம்தான் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களோட அந்த கடைசி இதுவுமே வந்து அவ்வளோ மோசமாக காட்டணும்னு என்ன அவசியம் இருக்குது, என்ன தேவை இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. அதை காட்டணும்னு அவசியமே இல்லை. அந்த மொத்த படத்தோட உயிரையும் அந்த இடத்துல கொண்டுட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதை வந்து தவிர்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ், அந்த ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அதை தவிர்த்துருக்கலாம். அது என்ன பாலாக்கு வந்துட்டு ஒரு சில லவ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது. பாடல்களில் மட்டுமே ஒரு காதல் காட்சிகள் பெருசாக இவங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே பண்ணல போல. மொத்தத்தையும் இவங்க பக்கம் இறக்கிட்டனால பாலாக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு எந்த விதத்துலையுமே பெருசாக அந்த மேபி அது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் வச்சா எப்படி ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்றனால ஒரு டேரெக்டாக படத்துக்குள்ளே போனனால ஒரு காதலன் காதலி அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் போகிறாங்க. பட் ஸ்டில் அவங்க 2 பேருக்குள்ள எந்த அளவுக்கு காதல் இருக்குது அப்படின்ற எந்த விதத்துலையுமே நம்மளுக்கு பெருசாக காட்டாதனால அவங்களுக்கு 2 பேரும் சண்டை வந்து அவங்க 2 பேரும் திருப்பியும் பேசும்போது நம்மளுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. அதில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாம், அந்த ரைட்டிங்கை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திருக்கலாம் அப்படின்றது தான். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக குறை சொல்கிற அளவுக்குலாம் வந்துட்டு நீங்கள் எதுவும் தேடி தேடி பார்க்குற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி எமோஷனல் லவ் ட்ராமா தான். பட் இதில் லவ்ன்றது வந்து இளம் ஜோடிகளுக்கு இல்லை, பெரும் ஜோடிகளுக்கு தான். ஸோ ஓவராலாக எனக்கு காந்தி கண்ணாடி எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, எந்த அளவுக்கு எமோஷ்னலாக என்னை வந்து கரைய வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். தாராளமாக நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபேமிலி ட்ராமா, கொஞ்சம் காமெடி கலந்து லவ் ரொமான்ஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல திரைப்படம், வேறு ஒரு நல்ல விமர்சனம், வேறு ஒரு முன்னோட்டத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். விஜய் கிராதகன் இந்த நிமிஷம் ஃப்ரீயில் இருந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டுறது ரீல் அந்து போச்சு.